ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. தந்தை, மைந்தர், தூய ஆவியாகிய மூவொரு கடவுளின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். தவக்காலங்களின் ஒரு வாரத்தை கடந்து வந்திருக்கிற நமக்கு இந்த நாளின் செய்தி ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் தொடர்பியல் துறையின் சார்பாக இந்த தியான பகுதிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாய்ப்பினை ஒருங்கிணைத்து உருவாக்குகின்ற தொடர்பியல் துறைக்கும் அன்பிற்குரிய பேராயர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, தவக்காலங்களை குறித்து அநேக சிந்தனைகளை நாம் தினந்தோறும் கேட்கின்றோம், பார்க்கின்றோம், படிக்கின்றோம். ஆனாலும் ஆண்டுதோறும் நாம் கடந்து வரும்போது நோன்பு காலங்கள் ஒரு நிறுவனத்திலோ அல்லது நாம் பணி செய்கின்ற இடங்களிலோ புத்தொழி பயிற்சி என்று கொடுக்கப்படுகிறது. இன் சர்வீஸ் புதிய புதிய பாடத்திட்டங்கள் அல்லது புதிய புதிய சேர்க்கைகள் வரும்போது அதிலே புதிய பயிற்சிகளை நாம் பெறுவதற்கு துணையாக புத்தாக்க பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. அந்த வகையிலே ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் இறைவனோடு தினந்தோறும் நாள்தோறும் நெருங்கி வாழ்ந்தாலும் இந்த நோன்பு காலங்கள், தவக்காலங்கள் நம்ம இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி வாழும்படி ஏவி எழுப்பி அழைக்கின்ற காலங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இன்னும் ஆண்டவரிடத்திலே நாம் கிட்டிச் சேருகின்றோம். அந்த வகையிலே இந்த நோன்பு காலங்களிலே இறைவனோடு நெருங்கி வாழுகின்ற வாழ்க்கை, பலவீனமான நம்மை பலப்படுத்திக் கொள்ளுகின்ற காலங்களாக நாம் இவைகளை கருதி ஆண்டவருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து தியானித்து சுயத்தை வெறுத்து புதிய பயிற்சிகளை, ஆன்மீக பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுகின்ற காலங்கள். எனவே இந்த நாளினுடைய செய்திக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 13ஆம் வார்த்தையிலிருந்து உங்களுக்கு சிறு தியானத்தை வழங்க விரும்புகின்றேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பிற்குரியவர்களே, ஆவிக்குரிய பலனிலே பெருகுதல் அல்லது நெருங்கி வாழுதல் இறைவனோடு என்கின்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபம் செய்வதும், இறைவனோடு மன்றாடுவது, திருமறை வாசிப்பது, இவைகளின் வழியாய் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜெபத்தின் வழியே நெருங்கி வாழும்போது அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற வாழ்வை அது இன்னும் ஆண்டவரிடத்திலே நம்மை கூட்டிச் சேர்க்கிறதாக, நெருங்கி வாழ அழைக்கிறதாக இருக்கின்றது. ஆகவே ஆண்டவரோடு பலன் கொள்வதிலே எந்த விதமான லிமிட்டேஷன்ஸ் என்கின்ற அளவீடுகள் எதுவும் இல்லை. எனவே ஆண்டவரிலே நெருங்கி வாழ்ந்து வளர்வதிலே பெருகுதல் என்பது எல்லையற்றதாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். சுய பலத்தினாலே நாம் ஆண்டவரிடத்திலே நெருங்குவதும் சுய பலத்தினாலே நம்மை பெருக்கிக் கொள்வதும் என்பது இயலாத ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இந்த கடவுள் தரும் பலத்தினாலே நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்வது இந்த நாளினுடைய சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. எந்த நதியும் தன்னில் தானே பெரிய நதியாக உருவாவதில்லை. அது சிற்றாறுகளாக உருவாகி பல் திசைகளிலிருந்து புறப்பட்டு அது ஒன்றாக பெருக்கெடுத்து ஓடி ஜீவ நதியாக ஓடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதே போலத்தான் பிற விசுவாசிகளோடு ஒன்றிணைக்காமல் தனித்திருந்து ஆண்டவரோடு நெருங்கி வாழவும் முடியாது,
ஆன்மீக வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளவும் முடியாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி பிற விசுவாசிகளோடு இணைந்து ஆண்டவரை நெருங்கி வாழ்வதற்கு நாம் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பலவிதமான பறவைகளை பார்க்கின்றோம், விலங்குகளை பார்க்கின்றோம். அவைகள் உதாரணமாக ஒரு அன்னப்பறவையை பார்க்கிறோம். அது வாத்தினுடைய இனத்திலே சற்று கொஞ்சம் வித்தியாசமானது. தரையில் வாழும்போது அதற்கு அவ்வளவாக அழகு இருப்பதில்லை. ஆனால் அது தண்ணீரில் இருக்கும்போது அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. அப்படி இறைவனோடு நெருங்கி இருக்கும்போதுதான் ஆன்மீக வாழ்விலே ஒரு மனிதன் அழகு பெறுகிறான். நாம் தனித்து வாழும்போது நாம் ஆண்டவரிடத்தில் நெருக்கம் இல்லாமல் வாழ்வோம் என்று சொன்னால் அந்த வாழ்வு அழகு கொடுப்பதில்லை. தேனீக்களை பார்க்கிறோம். அது பூக்களிலிருந்து நெக்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விதமான பொருளை அது உறிஞ்சி எடுக்கிறது. தேனியினுடைய உமிழ்நீரிலிருந்து சுரக்கப்படுகின்ற என்சைமங்கள் என்று சொல்லப்படுவது, இது இரண்டும் கலக்கும் போதுதான் அது இனிப்புத்தன்மை உருவாகின்றது. இந்த தேனியின் உமிழ்நீரிலிருந்து வருவதும் பூக்களிலிருந்து பெற்றுக்கொள்கின்ற நெக்டார் எனப்படுகின்ற அந்த பொருளும் தனித்து இருந்தால் அது சுவையை தருவதில்லை, இனிப்பதில்லை. இரண்டும் கலக்கும் போதுதான் அது உலகத்திலேயே சிறந்த சுவையாக அது மாறுகின்றது என்று பார்க்கின்றோம். ஒரு பந்தை எறிகின்றோம், அது நம் பலத்தினாலே எறிகின்றோம். ஆனால் அது எதிர்விசை ஆற்றக்கூடிய ஒரு சுவரோ ஒரு தரையோ நம் வலிமையை விட வலிமையாக இருந்தால்தான் அது எம்பி மீண்டும் நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான பலத்தோடு வரும். அதே போலதான் தனித்திருந்தால் சுவை கொடுப்பதில்லை, தனித்திருந்தால் நம் ஆன்மீக வாழ்க்கை அழகுறுவதில்லை, தனித்திருந்தால் நாம் எதிர்பார்க்கின்ற பலன் நாம் பெற்றுக்கொள்வதில்லை. எனவே கிறிஸ்துவோடு இணைந்திருத்தல், பிற விசுவாசிகளோடு இணைந்து வாழுகின்ற வாழ்வுதான் கிறிஸ்துவின் மூலமாக நாம் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என் சொந்த பலன் எந்த காலத்திலும் போதுமானதாக இருப்பதில்லை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவின் இரத்தமும் தூய ஆவியானவருடைய துணிவும் நமக்கு பிறக்கும்போது புதுபலனை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்மை ரட்சிப்பின் வழியாய் புது மகிழ்ச்சிக்கு அழைக்கின்றது. அது புது பலத்தை நமக்கு தருகின்றது. என் பலவீனங்களிலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கின்றார். ஆகவே நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவின் பலத்தினாலே என் பலம் பூரணமாகும், பலப்படும், அதிகமாகும் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பலவீனங்களிலே கிறிஸ்துவின் பலத்தை பெருக்கி இந்த பலவீனத்தை பலமுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே கிறிஸ்துவோடு நெருங்கி வாழும்போது நம் பலவீனங்கள் காணாமல் போகிறது. அவருடைய பலன் நம்மிலே கிரியை செய்யும் போது நாம் புது பலனை பெற்றுக்கொண்டவர்களாக மாற்றப்படுகின்றோம். நம்முடைய குற்ற உணர்வுகள், நம்முடைய வேதனைகள், இவைகளை நாம் மன்னிப்பிலே இணைந்து பிறரோடு பெருகும்போது நாம் நம்மை இழந்து அல்லது நம்முடைய சுயத்தை இழந்து நம் மனங்கள் லேசாகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படித்தான் நாம் திருமறையிலே காண்கின்றோம். நம்முடைய பலவீனங்களை கிறிஸ்துவின் இரத்தத்திலே நாம் இழக்கும்போது நாம் பலனுள்ளவர்களாக மாறுகிறோம். ஒரு வயதான ஒரு தாயார் தான் ஒரு மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வியாதியிலே இருக்கிறோம் என்பதை அறிந்தவளாக பலவிதமான சிகிச்சைகளிலே பெற்று ஆதரவில்லாமல் ஒரு மருத்துவமனையிலே அவர் இருக்கின்றார். இப்படி மருத்துவமனையிலே தன் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறவளை ஒரு பேராயர் பாதிரியார்களோடு சென்று சந்திக்கும்படியாக ஒவ்வொரு நோயாளியையும் சந்தித்து வரும்போது அந்த பெண்மணியிடத்திலே போய், அம்மா, உன்னிடத்திலே நான் ஒன்று கேட்க வேண்டும். எல்லா நோயாளிகளும் தன் காலத்தை எண்ணி கவலையோடு இருக்கிறார்கள். நீ மாத்திரமே மகிழ்ச்சியோடு இருக்கிறாய். உன் நாட்கள் உனக்கு தெரியும்.
ஆனாலும் உன் மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று கேட்கும்போது அந்த தாயார் சொன்னாளாம், ஐயா, எனக்கு மரணம் வருவது எனக்கு தெரியும். என் நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் அழிந்து போகும், இது பலவீனமானது என்பதை நான் அறிவேன். ஆனால் என் கிறிஸ்து மரணத்திற்கு பின்பு, இந்த சரீரத்திற்கு பின்பு எனக்கு கொடுக்க போகின்ற பலமுள்ள வாழ்க்கை அது நித்தியமானது. அழிவில்லாத பேரானந்த வாழ்விலே என்னை சேர்த்துக் கொள்ளப் போகின்றார். எனவே கிறிஸ்துவோடு என்னை இணைத்துக் கொண்டேன். அதற்கு நான் எடுத்துக்கொண்ட திருமறை வாசிப்பும் திருமறையை கைக்கொள்ளுகின்ற விதமும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரிடத்திலும் போனேன். என்னோடு வாழ்ந்தவர்கள், என் உறவுகள் என்று சொல்லிக் கொண்டவர்கள், என் பிழைகளை அவர்களிடத்திலே அறிக்கை செய்தேன். என்னுடைய சிறு சிறு பிழைகளை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி கேட்டேன். என் மனம் லேசாகிவிட்டது. எனவே ஒப்புரவின் வழியாய் நான் என்னுடைய சரீரத்தில் வாழ்ந்த வாழ்வின் எல்லாவற்றையும் இழந்து உதிர்த்து விட்டேன். இப்பொழுது புது படைப்பாகி இருக்கிறேன். சரீர வாழ்வு முக்கியமல்ல. என்னை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கும் போது நான் பலமுள்ள ஆத்துமாவாக உருவாவேன் என்று சொல்லி கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒப்புரவின் அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அவள் தன்னை இந்த உலக வாழ்வில் இருந்து ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டாள். பலவீனமான சரீரத்திலே பலத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நம்மை பலப்படுத்துவது தனித்திருக்கும் போது மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் ஜபத்தின் வழியாய், திருமறை வாசிப்பின் வழியாய், அவைகளை கைக்கொள்ளுவதின் வழியாய் இன்னும் ஆண்டவரை கிட்டிச் சேர்கின்ற காலங்கள், அது நம்மை பலப்படுத்துகின்ற காலங்களாக, ஒருவேளை சரீரத்திலே நம் நோன்பை வெளிப்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகள், உண்ணாமல் இருத்தல் அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆடைகளை தரித்து கொண்டு காட்சி கொடுத்தல் மாத்திரமல்ல, வெளியரங்கமான தவம் இருப்பது, நோன்பிருப்பது தெரிய வேண்டும் தான். அது கடவுளுக்கு தெரிகின்ற வகையிலே ஆண்டவரோடு நெருங்கி ஜபத்திலும் திருமறை வாசிப்பிலும் அந்த திருமறைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதின் வழியாய் வெளிப்படுத்தி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பலமுள்ளதாக்கிக் கொள்வதற்கு எனக்கு தெரியும் என்று அறிந்து கொண்டவர்களாக பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த தவ காலங்களிலே புதிய அனுபவங்களின் வழியாய் தம்மை வெளிப்படுத்தி இன்னும் அவரை கிட்டிச் சேர அருள் செய்வாராக. தந்தை, மைந்தர், தூய ஆவியாகிய கடவுளின் அன்பும் அருளும் ஆசியும் ஆண்டவர் தரும் சுகம் பலன் வாழ்வனைத்தும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றுமென்றும் எல்லா நாளும் நிறைத்திருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.